வணக்கம் நண்பா. மாருதி கம்பெனி புதுசா பார்த்தோம்னா ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கேட்கும்போது எனக்கே செம ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஆஃபர்ஸ் பார்த்தோம்னா ஒவ்வொரு காருக்கும் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது மாருதி கார்களுக்கு இந்த கார்களுக்கெல்லாம் மார்க்கெட்ல டிமாண்ட் இல்லை போல இருக்கு அப்படிங்கிறதா தோணுது. ஸோ அந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது எந்த கார்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட ஜிம்னி கார் தான். மார்க்கெட்ல பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் பயங்கர ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணி இந்த காரை வந்து லான்ச் பண்ணாங்க. பட் எதிர்பார்த்த அளவுக்கு சேல்ஸ் வந்து போகல அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வரைக்கும் ஹையஸ்டா இதுக்கு வந்து எவ்வளவு வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 2 லட்சத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கார்பரேட் ஆஃபர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நியர்பைல பாத்தீங்கன்னா 1.4 லேக்ல இருந்து 2 லேக்ஸ் வரைக்குமே ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மேபி நீங்க ஜிம்னி கார் வாங்க போறதா இருந்தா உங்களோட டீலர் கிட்ட எந்த ஆஃபர் போயிட்டு இருக்குது, எவ்வளவு வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கறத செக் பண்ணி பாத்துங்க. ரெண்டாவதா பார்க்க போறது கிராண்ட் விட்டாரா. கிராண்ட் விட்டாராவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 1.4 லேக் வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்த கார் வரும்போது நானே பயங்கர ஷாக்கிங், என்னடா இந்த கார் 27 வரைக்கும் மைலேஜ் கொடுக்க போகுது ஸ்ட்ராங் ஹைபிரிட்ல அப்படிங்கிற மாதிரி. இதோட ஏஆர்ஏ மைலேஜ் பார்க்கும்போது, அதாவது ஸ்ட்ராங் ஹைபிரிட்ல பெட்ரோல்ல கொடுக்கும்போது இந்த கார் சாலிடா 27 வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அதை கேட்கும்போது வாவ், மாருதி சுசுகி பக்காவா ஒரு காரை இறக்கியிருக்காங்க, கண்டிப்பா இது சேல்ஸ் எல்லாம் சூப்பரா போகும் அப்படிங்கறத நான் நினைச்சிருந்தேன். பட் மார்க்கெட்ல இது இம்பாக்ட் கொடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருந்துச்சு. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் 1.4 லேக் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மிக குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. மூணாவதா பார்க்க போறது மாருதி சுசுகியோட ஃப்ராங்ஸ் கார் தான். ஃப்ராங்ஸ் காருக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கே ஷாக்கிங். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு கிராஸ் ஓவர் காரு. அது மட்டும் இல்லாம நம்ம மார்க்கெட்ல இந்த மாதிரி டைப் இருக்கிற கிராஸ் ஓவர் எஸ்யூவி கார்களுக்கு நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இடத்துல ஃப்ராங்ஸ் காருக்கு பாத்தீங்கன்னா 77,000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கேட்கும்போது செம ஷாக்கிங்கா இருந்துச்சு. கடைசியா பார்க்க போறது XL6 தான். XL6 பாத்தீங்கன்னா உங்களுக்கு எர்டிகா கார் இருக்குது இல்ல, ஸோ அதை அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து அதை நெக்ஸ்ட் ஷோரூம்ல வச்சு பிரீமியம் வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கேப்டன் சீட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு சில சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதே எர்டிகா தான், வேற எந்த பிளாட்ஃபார்ம்லயும் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. XL6ம் எர்டிகாவும் லிட்டரலி பாத்தீங்கன்னா ஒண்ணுதான், சில விஷயங்கள் மட்டும் சேஞ்சஸ் ஆயிருக்கு. இந்த காருக்கும் நம்ம மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 40,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 40,000 டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. எர்டிகாவோட பிரைஸ் இதை விட கம்மியா இருக்குது அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயம். ஸோ சேல்ஸ் லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கார்கள் அந்த அளவுக்கு சேல் ஆகல அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்துல இருந்து நமக்கு தெரிய வருது.